உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேகாவினுடைய அமைச்சரவையில் விசிகா, இந்திய முஸ்லீம் லீக் உள்ள வந்தாச்சு. இனிமேல் சிறிய கட்சிகளை நீங்கள் ஏமாற்ற முடியாது. குறிப்பாக திமுக, அதிமுக சிறிய கட்சிகளை ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையை தாவேகா குறிப்பாக முதல்வர் விஜய் கொண்டு வந்து விட்டார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் காங்கிரஸ் மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். உள்ளிருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா, இந்திய முஸ்லீம் லீக் நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞர்களுடைய வரவேற்பு, குறிப்பாக தாவேகாவினர் எம்எல்ஏக்களுடைய அந்த செயல்பாடுகள் 10-11 நாளில் இவங்களுக்கே ஒரு மாற்றம். ஏன் நாம் இருக்கக்கூடாது? காலகாலமாக நாங்கள் அந்த கட்சிக்கு அடிமையாக தான் இருக்கணுமா? எங்களை சிறிய கட்சின்னு இன்னும் அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு மட்டும் சீட்டு கொடுப்பாங்க, பயன்படுத்திப்பாங்க. ஆனால் ஆட்சிக்குள்ளே எங்களை அமர வைக்க மாட்டாங்க, அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை முதலில் துவங்கியவர், எங்கள் விசிகாவிலேருந்து முதலில் துவங்கியவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனா தான். அப்போ அவர் விசிகாவில் இருக்கார். ஏன் எங்கள் தலைவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதா, திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேச ஆரம்பித்து அது உட்கட்சி பூசலாக வெளியே அப்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் அதில் கோவப்பட்டு இக்கட்சியெல்லாம் பிளக்க பார்க்குறாரு, விசிகாவை 2ஆ உடைக்க பார்க்குறாரு ஆதவ் அர்ஜுனா. அது மாதிரியான விமர்சனங்கள் வந்தப்போ திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருந்தார். ஏன் இவர் மௌனம் சாதிக்கிறார்? ஒருவேளை இவருக்கு துணை முதல்வர் பதவி ஆசை இருக்கிறதா அப்படிலாம் கேள்வி இருந்தது. அதன் பிறகு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அப்புறம் தாவேகாவில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா திருமாவளவன் அவர்களை பார்த்துட்டு என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் குரு, என் அண்ணன் அப்படின்னு மனதார பாராட்டினார். அம்பேத்கர் நூல் வெளியிட்ட விழா விகடன் பிரசுரம் வெளியிட்ட அந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்ட விழாவில் விஜய் கலந்துக்கிட்டார். அதனுடைய ஏற்பாடு பண்ணவர் ஆதவ் அர்ஜுனா தான். இந்த கூட்டணி உருவானதற்கு குறிப்பாக விசிகா அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னது மட்டுமல்லாமல் மிகவும் விரும்பியது ஆதவ் அர்ஜுனா தான். வந்தே அவனன் ஏன்னா வேளச்சேரியில் திருமாவளவன் அவர்களை விஜய் மீட் பண்ண உடனே 2 கையை பிடிச்சி அப்படி தூக்கி இவர் தான் காமிக்க சொல்ல சிரிப்பார். அவர் கூட பார்த்தீங்கன்னா இது பண்ண சொல்லு, நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, அமைச்சரவைக்குள்ளே வாங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறது திமுகவுடைய அந்த கூட்டணியை விஜய் சைலண்டாக இருந்து வைலண்டாக உடச்சி நொறுக்கிட்டார். இப்போ எல்லாம் அப்படியே சோஷியல் மீடியாவில் அப்படியே எதிராக மாறிடுச்சு. எதிராக அப்படியே விசிகாவை திட்டுறாங்க, இந்திய முஸ்லீம் லீக் திட்டுறாங்க, காங்கிரஸ் ஆல்ரெடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரக்கூடாதா அப்படின்னு. திரும்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். விக்கிரவாண்டி மாநாட்டில் நாங்கள் அதிகாரத்தில் முழு அதிகாரம் எங்களுக்கு, அதாவது முழு மெஜாரிட்டி கிடைச்சாலும் எங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு விஜய் சொன்னார். திரும்ப என்னன்னா அது கேலி பொருளாக பார்த்தாங்க. இப்போ முழு மெஜாரிட்டி கிடைக்கல, கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை விஜய் முழு மெஜாரிட்டியோடு, முதல்வர் விஜய் முழு மெஜாரிட்டியோடு இந்த ஆட்சியை அமைத்திருந்தால் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்திருப்பார். இதுதாங்க பெரிய ஒரு பலமாக மாறினது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் அந்த சிறிய கட்சிகளை, அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் வாங்கன்னு சொல்கிறது, அந்த தொகுதி பங்கீடில் உங்களுக்கு இவ்வளோ சீட்டு, உங்களுக்கு அவ்வளோ சீட்டு, உங்களுக்கு இவ்வளோ இது அவ்வளோ இது, காசு தர சில சமயத்தில் சீட்டு வேணான்னு சொல்லுங்கள், இப்படியா இருந்தது. வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் மட்டும்தான் அங்கே இருப்போம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணி அமைச்சரவை மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், மக்கள் விரும்ப மாட்டார்கள், அதனால தான் நாங்கள் அந்த கூட்டணி அமைச்சரவை மக்களுக்காக நாங்கள் அதை செய்யலை அப்படின்னு. இப்போ மக்கள் விருப்பப்பட்டு தானே ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி அமைச்சரவை மக்கள் வரவேற்கிறாங்க. திரும்ப என்னன்னா, சமூக நீதியை வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் விஜய் அவர்கள் சொல்லவில்லை, அதை செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதோ ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளை, சின்ன கட்சிங்க தான் அவங்கள, எங்கள் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்கிறது. எங்கள் சின்னத்தில் போட்டியிடுங்க, வேறு வழி கிடையாது. அந்த நேரத்தில் அது ஒத்துக்கூடாது. ஆக்சுவலாக வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போது திரு வைகோ அவர்கள் பயங்கரமாக வருத்தப்படுவதாக ஒரு தகவல் கூட இருக்குது. அவங்ககிட்ட சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இருக்காங்க. இப்போ என்னடா அது நம்ம, ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்னாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம
அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியார். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வைகோ அவர்கள் வீட்டிற்கு போகும்பொழுது அப்படி உற்சாகமான ஒரு வரவேற்பு. குறிப்பாக அங்கே இருக்கிற அந்த சர்வெண்ட்லாம் கூப்பிட்டு வாங்கம்மா, இவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கன்றார். ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்றாரு இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கன்னு. என் முதலாளி அவருக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக தான். கண்டிப்பா அவர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்காம இருந்திருந்து அவருடைய கட்சி சின்னத்தில் நின்று இருந்தா இன்னைக்கு தாவேக்காவுடைய அமைச்சரவையில் அவருக்கு ஒரு மினிஸ்டர் அவங்க கட்சியில இருந்து திரும்பவும் தான். திரும்ப ஏன் நாங்கள் விளிம்பு நிலை மக்களாக தான் இருக்கணுமா? நாங்கள் ஏன் ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டியலின மக்களாக தான் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணுமா? நாங்கள் ஆட்சியாக இருக்கிற வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது நீங்கள் வாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு முன்னுதாரணமான ஒரு அமைச்சரவையாக இது உருவாகி உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது அதிகப்படியெல்லாம் கூட சொல்லுங்க. இது மக்கள் பேசுகிற ஒரு விஷயம்தான். மிக குறிப்பாக அத்தனை அமைச்சர்கள் இளைஞர்கள், அத்தனை பேரும் யங்ஸ்டர்ஸ். புது ரத்தம் அப்படின்வாங்க இல்லைங்களா, அந்த புது ரத்தம் பாய்ச்சப்படும். ஏன்னா ஃபோர்ஸாக இருப்பாங்க. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறது தாவேக்காவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக அமைச்சர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி சுற்றி டெக்னாலஜி இங்கே இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிழை செய்கிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறுறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சபலப்படுகிறீர்கள். சபலப்படுறது மீன் சரி ஏதாவது ஒரு இடத்துல கையை நீட்டிடுவோம் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களை சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது, எல்லாரையும் சுற்றி ஒரு கேமரா இருக்குது. டப்புன்னு பிடிச்சி டக்குன்னு ஒரு வைரலாக்கி வீடியோ போட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா, இந்த சமூக ஊடகத்தை வைத்து தான் இந்த அரசு இவ்வளோ பெரிய ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஏன்னா இளைஞர்களுடைய வாக்கு, குறிப்பாக ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸுடைய ஆதரவு, விசில் அவங்க காதில் போய் விசிலை ஊதுங்க அப்படின்னு அப்போ விஜய் சொன்னார்ல, அப்படி ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாம் சேர்ந்து ஊதுன விசில் தான் அது. அதனுடைய எதிரொலி தான். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுடைய வாக்கு, பெண்களுடைய நம்பிக்கை அப்படின்னு. போன ஆட்சியில் பொதுவாக என்ன விமர்சனமாக இருந்ததுன்னா, இந்த பெண்களுக்கு 2 வயசு இப்போ குழந்தையாக இருக்கட்டும், 75 வயசு பாட்டியாக இருக்கட்டும், சும்மாவே விடமாட்டேன்றாங்கய்யா, பெரிய தொல்லை பண்ணி எடுத்துடுறாங்க. பெரிய அளவில் அது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது. அப்போ அந்த பெண்களுடைய கவனம் முழுக்க அப்படியே தாவேக்கா பக்கம் திரும்பியது. அதுவும் வெற்றி வாய்ப்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது நீங்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்களுக்கான உரிமை இருக்குது, அவங்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதியாக முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. அதை ஒவ்வொன்றா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 11-12 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அங்கே தப்பு நடக்குது, இங்கே எதுவும் நடக்குது. விஜய் சார் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏது பண்ணிக்கிட்டு கேட்கலாம். கேட்காம இருக்கிறதுன்னு கிடையாது. கண்டிப்பாக அவர் தான் முதல்வர், ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தாச்சு, கேட்கலாம். ஆனால் ஓவர் நைட்டில் சினிமா மாதிரி 2.5 மணி நேரம் படம் இல்லை 3 மணி நேரம் படம் மாதிரி டக்குன்னு ஒரு ஓப்பனிங் வச்சு, ஒரு இன்ட்ரோல் பிளாக் வச்சு, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஒரு எண்டு கார்டு போட்டு எல்லாரையும் தும்சம் பண்ணி ஹீரோ அவர் நீதியை நிலைநாட்டுகிறார் அப்படின்லாம் இங்கே பண்ணவே முடியாது. 5 வருஷம் டைம் இருக்குது. 6 மாதம் எங்களுக்கு மூச்சு வாக்குறதுக்கான ஒரு இதுவை கொடுங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் அதன் பிறகு எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு உண்மையாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி அமைச்சரவை தான். நீங்கள் யார் என்ன பண்ணாலும் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கல்ல, ஒருத்தர்லாம் ஒரு பிரச்சனை பேசுவாங்கல்ல. ஏன்னா இதில் விசிகாவோ இந்திய முஸ்லீம் லீக்கும் வராது நிறைய பேருடைய கணிப்பா இருந்தது. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்ததுன்னா, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்க, ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்வோம், ஆதரவு கொடுக்குறோங்க வெளியே இருந்து, ஆனால் திமுக நாங்கள் மறக்க மாட்டோம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தப்போ தபால்னு அப்படியே உடச்சின்னு வெளியே வந்தது தான். குறிப்பாக அங்கே ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. முதல்வர் விஜய் இதே கட்டமைப்போடு, இதே கொள்கையோடு இந்த ஆட்சியை அப்படியே கொண்டு போனார்னா 20 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாதுங்க. என்னுடைய கணிப்பு அசைக்கவே முடியாது. அவர் பிஎம் ஆகிறாரு, அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு, அதெல்லாம் வேற. டெல்லி அரசியலுக்குள்ளே கலக்கிறாரு, இருக்கலாம் மேபி. ஆனால் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற இடத்திற்கு மக்கள் கொண்டு வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் எதில் வந்திருக்குன்னா, இந்த அமைச்சரவை விரிவாக்கம், இந்த அமைச்சரவையில் கூட்டணி அமைச்சரவையை கொண்டு வந்தது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இதில் ரொம்ப இப்போ ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க வந்து. ஏன்னா அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் போய் ஒவ்வொரு துறையிலையும் இப்போ அரசு மருத்துவமனையில் இப்போ கல்விக்கூடங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க அது. கூட அந்த தொண்டர்கள்லாம் போய் திடுதுப்புன்னு கலந்துக்கிறாங்க அது. இந்த ஊரில் சொல்லுவாங்களே தடி அடுத்தவங்களாம் தண்டல்காரன் கிடையாது அப்படின்னு மாதிரி. அது மாதிரி ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து ரெய்டு பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு வந்து கருத்து கேட்பதற்கு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் அதில் போய் மூக்க நுழைக்கக்கூடாது. நீங்களாம் வந்து அங்கே போய் நாட்டாமை வேலை பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம் வந்து நீங்களாம் போய் நாட்டாமை வேலை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த தாவேகா தொண்டர்கள் இல்லை தாவேகாவுடைய நிர்வாகிகள் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பிசிறு தட்டுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரிகள் கூடி போயிட்டாங்க. நிச்சயமாக எதிரிகள் கூடி போயிட்டாங்க. அந்த எதிரிகள் சாதாரண எதிரிகள் கிடையாது. அரசியலில் பழம் நின்று கொட்டப்பட்டவர்கள். அவங்கள வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட முடியாது. முதல்வர் விஜய் சொன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து அவங்க அவ்வளோ அரசியலை வந்து கரைச்சி குடித்தவர்கள். அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, அடித்து நொறுக்கிறதுக்காக. அந்த நேரம் ரொம்ப 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 உஷாராக இருக்கும். இந்த முள்ளு மேலே போட்ட சேலன்வாங்கல்ல, அது மாதிரி தான் ரொம்ப பக்குவமாக எடுக்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்போது ராஜ்யசபா உறுப்பினராக CV சண்முகம் அவர்கள் அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதற்கான இடைத்தேர்தல் கண்டிப்பாக தாவேகாவிலிருந்து 144 MLAக்கள் நாங்கள் கூட்டணியோடு சேர்த்து சொல்கிறப்போ, அப்போ அந்த MP சீட்டு தாவேகாவிலிருந்து யாரை அதுக்கு நிற்க வைக்க போகிறாங்க, யார் வந்து டெல்லியினுடைய குரலாக, தங்களுடைய கட்சியினுடைய டெல்லியினுடைய குரலாக யாரை ஒலிக்க வைக்க போகிறார்கள், யார் அந்த இடத்திற்கு செல்ல போகிறார்கள், கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்குது. இன்னும் தாவேகா தரப்பிலிருந்தே அது சம்பந்தமான எதுவும் வரல. இதையெல்லாம் மீறி இந்த ஆட்சியை, இதை குறிப்பாக இந்த கூட்டணி அமைச்சரவையை மிக சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அனைவருக்குள்ளுமான ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்து. அப்படி ஒரு ஒற்றுமையான ஆட்சி 6 மாதம் தாண்டி பண்ணிட்டாங்கன்னா அசைக்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், அசைக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.